ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குருமா. ஏற்கனவே நம்ம வந்து சிம்பிளாக தக்காளி குருமா பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து பட்டாணிலாம் போட்டு செய்ய போகிறோம். இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுருக்கேன். ஆல்ரெடியே நைட்டை ஊற வச்சு இப்போ வேக வச்சுருக்கேன். நீங்கள் இல்லை இந்த பட்டாணி வந்து நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour தண்ணியில் பாயில் விட்டு நீங்கள் ஒரு 4-5 விசில் விட்டாவே பட்டாணி வந்து நல்லா வெந்துடும். சப்போஸ் நீங்கள் ஊற வச்சா மறந்துட்டிங்கன்னா மட்டும் இப்படி பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சு கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாம். 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஆனியன் மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனியன் சேர்த்துமே நம்ம 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துடலாம். ஒரு 2 minutes போல் ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஆனியன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுடலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 minutes போல் ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். 3 minutes போல் ஃப்ரை ஆகட்டும். அதுவெல்லாம் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக 1/2 cup கடலை, கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு போட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இது வந்து நல்லா தேங்காய் சட்னி பதத்தில் தான் இருக்குது. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா 3 minutes போல் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்து எல்லாம் மேஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், வெறும் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் நம்ம சாம்பாருக்கு ஏற்றுறது தான். சாம்பார் ஏற்றுல வந்து நம்ம அந்தளவுக்கு காரம் இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டு ஆட் பண்ணுறேன். தேங்காய் போட்டோன்னா கொஞ்சம் காரம் குறைஞ்சிரும். அதனால் வந்து நான் 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துடலாம். இது வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஸ்பீடாக வச்சோன்னா அங்கங்கே கட்டி கட்டி ஆயிரும். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 minutes போல் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா தண்ணி ஊற்றி நம்ம பட்டாணி சேர்த்துடலாம். ஒரு 2 minutes போல் ஃப்ரை ஆகட்டும். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பட்டை லவங்கெல்லாம் சேர்க்கலை. உங்களுக்கு வேணுன்னா பட்டை லவங்க கூட சேர்த்துடலாம், பிரச்சனை இல்லை. இன்னொரு 1 minute போல் ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 minutes போல் ஆயிடுச்சு. நான் வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவை தண்ணி அலசி கப்பில் சேர்த்து தண்ணி அலசி நான் இதில் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி, உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுன்னா எல்லாம் தீஞ்சிரும். இப்போ நம்ம பட்டாணி வேக வச்சுருக்க தண்ணி இருக்குது, அது இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்பீட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. வெறும் கப்பில் இருக்கிற மசாலா மட்டும் அரைச்சிட்டு ஊற்றிருக்கேன். அப்புறம் பட்டாணி வேக வச்சுருக்க தண்ணி மட்டும் தான் ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா
தண்ணி மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் திக்னஸாக வச்சுருக்கோங்க. அப்போ தான் வந்து தோசை, சப்பாத்தி, இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் போல் வந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குருமாலாம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துடலாம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக இந்த வீட்டில் இன்றைக்கே செஞ்சு பார்ப்பேன் நான் நம்புகிறேன். சீக்கிரமாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. செய்யாதவங்க கூட இந்த குருமா செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போவுமே சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க சமையல் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.